சகரியா புஸ்தகத்துல வருங்காரியங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறாருன்னு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம். குயவனுடைய நிலத்தை பற்றி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இத வாசிக்கிறப்ப நமக்கு இதுல நிறைவேறுதல் இருக்குன்னு நமக்கு புரியுது. ஏன்? குயவனுடைய களத்தை அவர் எப்படி வாங்கினாராம்? அங்க 30 வெள்ளிக்காசுக்கு வாங்கப்பட்டதாக அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது நிறைவேறிருச்சா? ஆமா, நிறைவேறிருச்சு. எங்க? யூதாஸ் அவருடைய காலத்துல, அதாவது இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே யூதாஸின் மூலமாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. மத்தேயு அதிகாரம் 27 அதிகாரம் 6 7 இது இந்த யூதாஸ் காரியத்தை என்ன செய்தாரு, அதன் மூலமாக எப்படி இந்த நிலத்தை விலைக்கிரயமாக வாங்கினார்கள் அப்படின்றத எழுதப்பட்டிருக்கு. மத்தேயு 27 6 7 27 அல்லேலூயா. குயவனுடைய நிலத்தை இந்த 30 வெள்ளிக்காசால கொண்டாங்க. நமக்கு நல்லா தெரியும் இந்த கதை என்னன்னு. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கிறதற்காக யூதாஸ் காரியத்திடத்துல பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க? விலை பேசினார்கள். இயேசு கிறிஸ்துவை நீ காட்டி கொடுத்தேன்னா உனக்கு எவ்வளவு தருவேன்னு அவங்க பேரம் பேசியிருந்தாங்க. வெறும் 30 வெள்ளிக்காசு. யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக அந்த எஜமானன் இயேசு கிறிஸ்துவை, எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்துட்டாரு? காட்டியே கொடுத்துட்டாரு. எப்படி? முத்தத்தினாலே காட்டி கொடுத்தாரு இல்லையா? அப்படி காட்டி கொடுத்த பிறகு அவருக்கு ஒரு ஞானோதயம் வந்தது. அப்படித்தானே? ஐயோ, நான் யார காட்டி கொடுத்துட்டேன்? சர்வ வல்லமுள்ள தேவனெல்லாம் காட்டி கொடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கிறப்ப பேதுருவை போல அவர் மனம் திரும்ப ஆசைப்படல, மரித்து போக ஆசைப்பட்டார். அதனால என்ன பண்ணிட்டாரு? அந்த 30 வெள்ளிக்காசையை கொண்டு வந்து என்ன செய்யறாரு? அங்க ஆலயத்துல கொண்டு வந்து எரிகிறாரு. எரிஞ்சிட்டு என்ன பண்றாரு? ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த காசு எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நேர போய் ஒரு நிலத்துல போய் என்ன செஞ்சிடறாரு? அவரு தூக்குல தொங்கி மரித்து போனார். இதுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்து நடந்த சம்பவம் என்ன? இந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவங்க என்ன செய்யலையா? காணிக்கை பெட்டிக்குள்ள போடலையா? அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஒரு நிலத்தை வாங்கினாங்க. அந்த நிலம் குயவனின் நிலமாக இருக்கிறது. குயவனின் நிலத்தை தான் அந்த என்ன யார் வாங்கினாங்க? ஆசாரியர்கள் வாங்கினாங்க. ஏன்? காணிக்கை பெட்டியில போடுறதுக்கு தானே அவங்க ஆலயத்துல தூக்கி போட்டாங்க. ஆலயத்துல போட்டதெல்லாம் காணிக்கை பெட்டிக்குள்ள போகணும் தானே. ஏன் அவங்க ஆலயத்துல இருக்கிற காணிக்கை பெட்டிக்குள்ள போடல? ஏன் அதை கொண்டு போய் ஒரு நிலத்தை வாங்கணும் அவங்க? ஏன்னா அவங்க நினைச்சாங்க இது பரிசுத்தமானது இல்ல, இந்த காணிக்கை ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாதுன்னு நினைச்சாங்க. ரொம்ப சுத்தத்தை எதிர்பார்த்தார்கள். பரிசுத்தத்தை அவங்களுக்குள்ளே வளர்த்து 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 வந்தனால அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த காசு சரியான காசு இல்ல, இது காணிக்கைக்கு உரிய காசு இல்லைன்னு கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? குயவனின் நிலத்தை வாங்கினாங்க. அதை என்ன செஞ்சாங்க? அதை ஒரு கல்லறை தோட்டமாகத்தான் மாற்றி போட்டாங்க. ஏன்னா அதுல எதுவும் அவங்க செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவங்களே அது இரத்த நிலம்னு தான் பேரே கொடுத்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இடத்தை தான் அவங்க வாங்கினாங்க. இதைத்தான் சகரியா தீர்க்கதரிசி அன்று என்ன செய்யறாரு? எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் வண்ணமாக இது நடந்தது. ஆனாலும் நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல நடந்ததுதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற முழுமையான சத்தியம் இல்லையா? நிறைவேறுதலை தான் நம்ம பார்க்கணும். அப்ப நிறைவேறுதல் எப்படியாக இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, இந்த நிலம் இரத்த நிலமாக மாறினது. இது குயவனின் கையில வாங்கப்பட்ட நிலம். குயவனின் கையில வாங்கப்பட்ட நிலம்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த குயவன் என்ன செஞ்சிருப்பாரு? ஏன் அந்த நிலத்தை அவர் வித்திருப்பாரு? ஏன்னா குயவன் எப்பவுமே என்ன செய்வாராம்? வணைந்து வணைந்து அவர் என்ன செய்வாரு? பாத்திரங்களை செய்வார். ஒரு குயவன் தான் களிமண்ணை எடுத்து வச்சு அவருடைய சக்கரத்தை சுத்தி விட்டு அதுல அழகழகான பாத்திரம் செய்வார். அப்படி செய்யறப்ப அவருக்கு அடங்காத, அதாவது அவர் நினைக்கிறது போல வராத பாத்திரத்துல இருக்கிற அந்த களிமண் வேஸ்ட், அது தேவையில்லை. இத நான் எத்தனை தடவை வணைச்சாலும் இது என்ன செய்யல, ஏன் கைக்கு அது கட்டுப்படல அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாரு? அந்த களிமண்ணை கொண்டு போய் எங்க போடுறாரு? அவரு குயவனின் களத்தில் போடுகிறார். அதுதான் அந்த களம்.
அந்த இடம். அந்த இடத்துலதான், அதாவது வீணாய் போன மண்ணை சேகரித்த இடம் தான் அந்த இடம். அந்த வீணாய் போன மண்ணு சேகரிக்கப்பட்ட நிலத்தை தான் 30 வெள்ளி காசுக்கு அவங்க வாங்கினாங்க. அப்ப அந்த இடம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாத அந்த இடம், அந்த இடம் அதாவது குயவனின் கையில் வேஸ்ட்னு நினைச்ச இடத்தை தான் அவங்க வாங்கினாங்க. இத நமக்கு காலகட்டத்துல யோசித்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவானவர் இதே குயவனின் களத்தை தன் ரத்தத்தை செலுத்தி வாங்குகிறார். அவர் 30 வெள்ளி காசு கொடுத்து வாங்கலங்க. இதே குயவனின் களத்தை தான் அவரு வாங்குறாரு. அந்த குயவனின் களம் யாருன்னா நம்ம தான். நாமே அந்த குயவனின் களம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது போல நாம இருக்கிறோமா? அவர் ஒரு திட்டம் வச்சு நம்மளை படைக்கிறாரு, நம்மளை வணைக்கிறாரு, நம்மளை ஒரு பாத்திரமா செய்யறதுக்கு போராடுறாரு. ஆனா அந்த போராட்டத்துல அந்த குயவனின் களத்துல கொண்டு போய் போடப்படுகிற வேஸ்ட் அப்படின்னு தூக்கி போடப்படுகிற அந்த மண்ணு போலதான் நம்ம என்ன செய்யறோம், எப்பவுமே ஆண்டவர் கையில வந்து நிக்கிறோம். எப்பவுமே என்ன செஞ்சிடறோம், அந்த குயவன் காலத்துல தூக்கி போட்ட இடத்துல போல நம்மளையும் தூக்கி போடுறதுக்கு தான் அனுமதி கொடுக்குறோம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறது இல்ல, விடுறதே கிடையாது. நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர் அந்த இரத்தத்தை கிரயமாக செலுத்தி அதே நிலத்தை வாங்கி அதே மண்ணை எடுத்து மறுபடியும் மறுபடியும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, வணைந்து கொண்டே இருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, உருவாக்கிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு என் பிள்ளை சரியாயிருவான், இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டான் ஆனா இனி தப்பு பண்ண மாட்டான், இதுவரைக்கும் பொய் சொல்லிட்டான் ஆனா இனி பொய் சொல்ல மாட்டான், இதுவரையும் திருடிட்டான் ஆனா இனி திருட மாட்டான், இதுவரைக்கும் புரணி பேசிட்டான் ஆனா இனி புரணி பேச மாட்டான். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். அதற்காகவே ஆண்டவர் என்ன செய்யறாரு, குயவனின் நிலத்தை தான் வாங்குறாரு. எந்த நிலம் தரிசாய் போனது, இது மண்ணோட மண்ணு, இது தேவையில்லைன்னு தூக்கி போடுறாங்களோ, யார தூக்கி போட்டாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் வாங்குறாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். பெண்களான நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம எப்பயுமே பாக்குறோம் இல்லையா? மோசையின் காலத்துல இருந்தே ஆண்டவர் பெண்களுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைக்கிறாரு இல்லையா? பழைய ஏற்பாட்டின் காலத்துல மோசையோடைய வாழ்க்கை சம்பவத்தை நம்ம யோசித்து பாக்குறப்ப, மோசை என்ன செய்யறாரு, பிறந்ததுக்கு முன்னாடி யோசித்து பாருங்களேன், அவர் பிறப்பதற்கு முன்பாக, அதாவது இரட்சகர் பிறக்க போகிறார் அப்படின்னு ஏரோது அந்த அங்க உள்ள பார்வோனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நடந்துருச்சு, இப்ப இவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டு போறதுக்கு ஒரு ரட்சகர் பிறக்க போறாருன்னு அவங்களுக்கு கால கணிப்புல தெரிஞ்சிருச்சு. இவன் பிறந்தாதானே இவன் காப்பாத்துவான் இவங்க எல்லாரையும், இதுதான் அவருடைய திட்டம். பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவோம், அழிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சுதான் என்ன செய்யறாங்க, 2 வயதுக்கு இடைப்பட்ட குழந்தைங்களை எல்லாரையும் கொன்றுங்க, ஆண் பிள்ளை பிறக்கவே கூடாது, ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கொன்றணும்னு யார கூப்பிட்டு சொல்றாரு? காவலர்களை கூப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா முக்கியமா ஒரு 2 பேரை கூப்பிட்டு சொல்றாங்க. யாருன்னு ஞாபகம் இருக்கா? ஆ பூவால் சிப்ரால், இவங்க 2 பேரையும் என்ன செஞ்சிடுறாங்க, கூப்பிட்டு வச்சு அவர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் தான் இங்க முக்கியமான மருத்துவச்சிகள், நீங்க என்ன செய்யுங்க, போய் பிரசவம் பாக்குறப்ப பெண் குழந்தை பிறந்தா விட்டுருங்க, ஒருவேளை ஆண் குழந்தை பிறந்தா என்ன செஞ்சிடணும், கொன்றணும். அப்ப யாருக்கு அங்க கொடுக்கப்படுகிறது அந்த அதிகாரம்? ஒரு பெண்களுக்கு, 2 பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இப்ப 2 பெண்களுக்கு அங்க அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க கொண்டு போட்டாங்களா, இல்ல அவங்க தப்பு வைக்க பார்த்தாங்க? ராஜா கூப்பிட்டு கேட்கிறப்ப கூட சொன்னாங்க, ஐயா நாங்க போறதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்துடுறாங்க, அவங்க ரொம்ப பலசாலியா இருக்காங்கன்னு அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தையை காப்பாற்றிய தாயின் பேர் தெரியுமா? மோசையுடைய தாயின் பேர் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. மோசையோட காலத்துல போனோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு ப்ராஜெக்ட் அதுதான் நமக்கு. நான் இது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன், ஆனா நான் சொல்லல. நம்ம என்ன செய்வோம், வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம யோசிப்போம், மோசையின் தாயால் என்ன செய்யப்படுது, அந்த மோசே என்ற குழந்தை காப்பாற்றப்படுகிறது. ஒரு மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு இடத்தை கொடுத்தார், அடுத்து மோசையின் தாய்க்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்.
அதுக்கு அடுத்து மோசையின் தாய்க்கு அடுத்து யார் வர்றா? அவங்க அக்கா வர்றாங்க. பெண் தான் அங்கேயும் வர்றாங்க. எந்த ஆணும் காப்பாத்தல, அவங்க அப்பா காப்பாத்தினாருன்னு எழுதப்படல. மிரியாம் இல்லையா? அவங்க சகோதரியின் பெயர் மிரியாம் தான் வர்றாங்க, மோசையை காப்பாற்றுறாங்க. அதுக்கடுத்து ஒரு பெண் வர்றாங்க. யாரு? எகிப்து நாட்டு ராஜா வீட்டு பிள்ளை, அவங்க மக வர்றாங்க. அந்த பெண் வந்து என்ன செய்யறாங்க? ஆகா, அழகா இருக்கே இந்த குழந்தை, இதை போய் கொல்லலாமா அப்படின்னு காப்பாற்றுவதற்காக ராஜாவை ஆண்டவர் நியமிக்கல, அங்கேயும் ஒரு பெண்ணவே நியமிக்கிறார். நான்காவதாக ஒரு பெண்ணை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து ஒரு பெண் வர்றாங்க அதே மோசையின் வாழ்க்கையில. அந்த பெண் வந்து என்ன செய்யறாங்க? நான் எங்க அம்மாவையே கூட்டு வந்து விடுறேன், அவங்கள கவனிச்சுக்கிறது. பிறகு மோசே என்ன செய்யறாரு? 40 ஆண்டு வளர்றாரு. ஆனா அங்க தவறாக நினைத்து கொண்டு என்ன செஞ்சிடறாரு? அங்க இருந்து ஓடி போறாரு. பிறகு ஒரு இடத்துல போய் இருக்கிற இடத்துலயோ அங்க ஒரு பெண் அவரை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பெண் ஒருவேளை சம்மதிக்கல. நீங்க வந்து முள்ளுக்குள்ள தீய பாத்தீங்க, ரைட்டு. அங்க வந்து கடவுள் உங்களை பார்த்தாருன்னு சொல்றீங்க, சரிதான். அவங்க சொல்லிட்டாங்க, எகிப்துல போய் மறுபடியும் பார்வோன்ட்ட போராடி மக்கள் எல்லாம் மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, சரிதான் ஐயா, ரைட்டு. ஆனா உங்களை நம்பி நான் 2 புள்ள பெத்து வச்சிருக்கேனே, நீங்க பாட்டுக்கு என்னைய விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்யறதுன்னு அந்த மனைவி என்ன செய்யல, அங்கேயும் ஒரு பெண்ணே அதுக்கு ஆதாரமாய் நிற்கிறார். மறுபடியுமாக எகிப்து தேசத்துக்கு வந்த பிறகும் அவங்களுடைய சகோதரி மோசேக்கு ஒரு உறுதுணையாக நிற்கிறார். பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப பெரிய ஒரு இடம். இந்த பெண்கள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறாங்கன்னா, ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, வழி நடத்துவதற்கும் அவர்களே பெரிய துணையாக நிற்கிறார்கள். மோசே தீர்க்கதரிசி தான், மோசே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான், அழைக்கப்பட்டவர் தான். அவரால் தான் லட்சோதிபதி அங்க உள்ள லட்ச மக்களையும் காப்பாற்ற முடியும், அவங்க எல்லாரையும் கானான் தேசத்துக்குள்ள கொண்டு வர முடியும், வேதத்தை அவர்களிடத்தில் கொடுக்க முடியும், 10 கற்பனைகளை கடவுளிடத்திலிருந்து வாங்கி கொடுக்க முடியும். மோசே பிரதான பெரிய ஒரு பிரதானம்னு சொல்றதை விட முக்கியமான ஒரு நபர் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மோசையை போல ஒரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம பைபிள்ல வேற யாருக்கும் கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியல. எல்லாருமே இம்பார்ட்டன்டானவங்க தான், ஆனா மோசே ரொம்ப பெரியவர் இல்லையா பைபிளை பொறுத்த வரைக்கும். ஆனா அப்படிப்பட்டவர் கூட ஒரு 5 பெண்கள் கூட்டம் அவரை சுற்றி இருந்து அவர்களை வளர்த்தார்கள், அவர்களை பராமரித்தார்கள், அனுமதித்தார்கள், வழி நடத்தினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வேதத்தின் ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறது. வேதத்தை ஆரம்பித்து வைத்தவரே மோசே தானே, ஆகமங்களை எழுதினவரே அவர் தானே இல்லையா? அப்ப அது போல ஒரு இம்பார்ட்டன்ஸ் வேதத்துல வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு ஆண்டவர் சொல்றாரு. தெரிந்தோ தெரியாமலோ இல்ல, முக்கியமான காரணமே பெண்கள் தான் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லையா? அப்படிப்பட்ட பெண்களா இருக்கிற நாம கூடி ஆராதிக்கிறப்ப, கூடி ஜெபிக்கிறப்ப உலகம் அசைக்கப்படுமா? கண்டிப்பாக அசைக்கப்படும். ஏன்னா உலகம் தோன்றினது முதலாக ஆண்டவர் முன்குறித்தது பெண்களை தான். பெண்களை வைத்துதான் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார், பெண்களை வைத்துதான் ராஜாக்களை ஆண்டவர் வழி நடத்துகிறார். தெபோரால்னு ஒரு பெண்ணு, ஒரு தீர்க்கதரிசி, ஆனா அவங்களை கொண்டு பாராக்கை உருவாக்குகிறார், ஒரு பெரிய புரட்சியை உருவாக்குகிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தெய்வம் தான் நம் தெய்வம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பெண்களும் அப்படின்னு சொல்ல, பெண்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் முதல்ல ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே யாரைத்தான் போய் சந்திக்கிறாரு? எந்த ஒரு சீஷர்களில் அப்போஸ்தலர்களில் பிரதான சீஷரான பேதுருவை சந்தித்தார் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வைக்கல. தன்னுடைய சிநேகிதி, தன்னுடைய நண்பர் மரியாளை சந்தித்தார். அவ்வளவு ஒரு சிநேகம், அவ்வளவு ஒரு நேசம் யார் மேல? பெண்கள் மேல. நாம தான் பெண்கள் தான் உயர்ந்தவர்கள்னு ஆண்டவர் மற்றவர்களுக்கு சொல்லும் மனமாக தான், ஏய் நீ இல்லப்பா, நான் படைத்த பெண்ணுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்க நீ அப்படின்னு வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொரு வல்லுநர்களுக்கும் இல்லையா,
ஒவ்வொரு வல்லுனர்களுக்கும் ஆண்டவர் உணர்த்தும் வண்ணமாகத்தான் அவர் உயிர்த்தெழுந்த முதல் முறையிலே அவர் பார்ப்பது மரியாளை ஆண்டவர் சந்திக்கிறார். மிகவும் மிகவும் ரொம்பவே ஸ்பெஷல் யாருதான், நாம தான். அதனாலதான் கூட்டத்தை நடத்துறதுக்கு எழுதுறப்ப கூட ஐயா எழுதுனாங்க, விசேஷித்த பெண்கள் கூடுகை அப்படின்னு சொல்லி. இது ஸ்பெஷல் மீட்டிங், இது ஸ்பெஷல் மீட்டிங் இல்ல, ஸ்பெஷல் விமன்ஸ் மீட்டிங். சரிங்களா? நாம விசேஷித்தவர்கள் தான், உண்மையிலே விசேஷித்தவர்கள் தான். சரிங்களா? இப்ப குயவனின் களத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த குயவனின் களம் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னா, ஆண்டவரிடத்துல ஒரு குயவனின் களம் போல நாம் நின்றோம்னா, நாம அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒரு உபயோகமான பாத்திரமாக மாற்றி கொடுப்பார். அத நம்மள அநேகர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கர்த்தரிடத்துல சரியான பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறோம். அந்த பரிசேயர்களும் அந்த ஆசாரியர்களும் சரியான பரிசுத்தத்தை தானே காத்துக்கிட்டாங்க. அவங்க போட்ட காணிக்கை என்ன செய்யல, காணிக்கை பெட்டியில போய் போடலையே, சரியான ஒரு பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க. தங்களுக்குள்ள பரிசுத்தத்தை காத்து கொண்ட அந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்யல, வேதத்தில் பெரிய இடத்தை பெறவிடல. அங்க ஒண்ணுமே நடக்கல அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொன்னது போல வெள்ளியடைக்கப்பட்ட கல்லறைகள் தான் அவங்க. அப்படிதான் கடைசி வரைக்கும் இருந்தார்கள். இல்லைன்னா விலையேற பெற்ற விலை மதிப்பற்ற தேவ குமாரனை, ஒரே குமாரனை, அவர் தான் மேசியான்னு அவர் சொன்ன பிறகும் அவங்க உணராதபடிக்கு அவரை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்களா? அப்படிப்பட்ட தெய்வத்தை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு அவரை அவமானப்படுத்தி அவர் உயிர் தெழுந்தார்னு சொன்ன பிறகு கூட நம்ம வேதத்துல அந்த வார்த்தைகள் இல்லை. ஆனா வேதத்தை குறித்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் எழுதி வைத்த புஸ்தகத்துல எழுதிப்பட்டிருக்கு. அதை படிக்கிறப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் உயிரோட எழுந்துட்டார் இல்லையா? அப்ப அவங்க விடவே இல்லையா? ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவங்க என்ன செஞ்சாங்களாம், இல்ல அவர் உயிரோட எந்திரிக்கல, நீங்க போய் சொல்றீங்க. அப்படிலாம் 3 நாள் அவர் உள்ள இருந்து இறந்தவராக அவர் இல்லை. நீங்க அதுக்கு முன்னாடியே அவரை உயிரோட நீங்க கொண்டு வந்துட்டீங்க, வெளியே கொண்டு வந்துட்டு அவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு நீங்க ப்ரூஃப் பண்றீங்க. இல்ல அப்படிலாம் நடக்கலன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் போராடினதாக சரித்திர குறிப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஆசாரியர்களாத்தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. சதுசேயரும் பரிசேயரும் அப்படிப்பட்ட துரோகமான செயல்களை தான் செய்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. நிச்சயமாகவே அவர்கள் அநேகர் அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தரை மதிக்க வேண்டிய அளவு மதிக்கல, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிகள, ஆனா சடங்காச்சாரத்தை மற்றும் சரியாக பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கும் நம்மள நிறைய பேர் சடங்காச்சாரத்தை சரியா பின்பற்றுறோம். சரியா காணிக்கை செலுத்துறது, சரியா வேதத்தை வாசிக்கிறது, சரியா ஆண்டவரை தேடுறது, எல்லாமே சரிதான். ஆனா எதை நம்ம சரியாக செய்யல? இயேசு கிறிஸ்து நமக்காக தான் மரித்தார், நமக்காகத்தான் உயிர்த்தார். இதை நம்புவதுல என்ன செய்யல, 100% நம்ம உண்மையா இருக்கோம்னு சொல்ல முடியல. எதுல உண்மையா இருக்கும்? காணிக்கை செலுத்துறதுல உண்மையா இருக்கும். எதுல உண்மையா இருக்கும்? ஆலயத்துக்கு வர்றதுல உண்மையா இருக்கும். ஆனா எதுல நம்ம உண்மையா இருக்கிறது இல்ல, அவரிடத்துல நம்மளை கொடுப்பதுல, ஒப்பு கொடுக்கறதுல நம்ம என்ன செய்யறது இல்ல, உண்மையா இருக்கிறது இல்ல. தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நிச்சயமாக நாம அந்த நிலத்தை எப்படி அவர் கிரயமாக வாங்கப்பட்ட நிலம் நமக்கு உபயோகமான நிலமாக மாறுகிறதோ, அப்படியாக நம்மளை ஒப்பு கொடுத்து நாம் உபயோகமான நிலமாக மாறுவதற்கு நாம் கர்த்தரிடத்துல செபிப்போம் நிச்சயமாக.